வணக்கம் நேயர்களே. ஆழ்மனதும் வெளிமனதும் எப்படி ஒன்றுக்கொன்று பிணைந்து நம் வாழ்க்கையில ஒரு சக்சஸ் ஸ்டோரி கொண்டு வருதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதன் பிரகாரம் பார்த்தோம்னா, உள்ள போற மனசு வெளியே போற மனசுகிட்ட நான் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன், நீ இதெல்லாம் நீ ரெடி ஆகிக்கோ அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துரும். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த விஷயங்களை நம்ம தெளிவாக விஷுவல் கம்யூனிகேஷனா பார்த்துருவோம் அப்படிங்கிறது. அப்படின்னா அப்படின்னு ஒரு பனி அப்படி கொட்டி இருக்கு, புல்லு மேல அப்படியே பனித்துளி அப்படியே சொட்டுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோமே. இந்த காணொலியை அப்படியே நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கோம். அதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஆசை வருது இல்லையா? இந்த ஆசை ஏன் வந்ததுன்னா, இந்த ஆழ் மனசு அதை பத்தி சந்தோஷமா ஒரு விஷயத்த பார்த்துட்டு வந்திருக்குன்னு அர்த்தம். அப்படித்தான் பண்ண முடியுமா? ஆமா, அப்படித்தான். ஆழ் மனசுக்கு மனம் என்ற குதிரை வெளியே கிளம்பிச்சுன்னா எங்க வேணா போகும், மில்கிவே எல்லாம் தாண்டி கூட போகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ திரும்பி வரும்போது அது இந்த நிலைப்பாட்டின் தான் நமக்குடைய வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும். இப்போ இந்த ஆழ்மனசு முழிச்சு கொண்டிருக்கிற இந்த வெளி மனசு கிட்ட சொல்ற விஷயத்த ரெண்டுத்தையும் கோப்ப பண்ண விஷயம்தான் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கிறதுன்னு சொல்றோம். காலையில 10 நிமிஷம் அப்படி நம்ம உட்காந்து நீ ஏதோ உள்ள சொல்லிட்டு போனிய என்னதுன்னு ஒரு வாட்டி காது கொடுத்து கேட்டுட்டோம்னா, நமக்கு என்ன நடக்க வேண்டுமோ அந்த காரியங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி நடந்துடும் அப்படிங்கறத சந்தேகம் இல்லை அப்படிங்கறத சயின்ஸ் சொல்றது. ஏன்னா ஆல்பா அண்ட் பீட்டா இந்த ரெண்டு மைண்ட் செட்டையும் ஒருங்கே வைத்து கொண்டு வந்தால் அவர்களுக்கு ஏற்கனவே விஷுவலைஸ் பண்ண முடியறத அழகா எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் சயின்ஸ். அதன் பிரகாரம் பரீட்சைக்கு போறவங்களா இருந்தா படிக்கிறது ஈஸியா இருக்கு, வேலைக்கு போறதா இருந்தா வேலை ஈஸியா இருக்கு, காம்ப்ளிகேட்டட் திங்ஸ் எல்லாம் கெட் இட் சால்வ்டு ஈஸிலி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலையா சின்னதா அப்படி அசால்ட்டா பண்ணிட்டு போவாங்க, ஸ்மார்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடல்கள் எல்லாம் பதிவு செய்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிறவர் அதிகாலையில் 3 மணிக்கு மேலதான் உட்காந்து அவர் மியூசிக்கை பதிவு பண்றார் அப்படிங்கிறதும், பெரிய டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, காலையில தான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் எழுதுவாங்க அப்படிங்கிறதும், இசைஞானியே இளையராஜா அவர்களும் காலை வேலையில அந்த 3 மணி 2 மணி வேலையில தான் உட்காந்து அவர் கம்போஸ் பண்ணுவார் அப்படிங்கிறதுலாம் என்னன்னா, உலகம் நிசப்தமான நேரத்திலே தன்னுடைய அந்த மன எழுச்சியை கிராஸ் பண்ணி இவங்க கொடுக்குறாங்க. இதுதான் ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கு புரிஞ்சுட்டது தான் நம்ம நம்மளுடைய பறவைகளும் விலங்குகள் எல்லாம் இதெல்லாம் நம்ம புரிஞ்சிச்சு, நம்மளும் புரிஞ்சுட்டு இருந்தோம், இப்ப மறந்துட்டோம். இன்னைக்கு இதை நம்ம காணொலியா பார்த்து இதை புரிந்து கொள்ளும் போது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பலவிதமான தேடல்களுக்கு ஆன்சர் கன்ஃபார்மா உண்டு. இந்த காலையில் எழுந்து கொள்ள பயிற்சியை, மூச்சை கவனிக்கும் பயிற்சியை கன்ஃபார்மா பண்ணணும். இதுதான் பாசிட்டிவ் வைப் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நிறைய ஆத்தர்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் நிறைய எழுதியிருக்காங்க, சயின்ஸ்ல நிறைய புஸ்தகம்லாம் எழுதியிருக்காங்க. அந்த புஸ்தகத்தின் வாயில நான் படித்தது தான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதை அனுபவபூர்வமாக நானும் செயல்படுத்திய ஒரு விஷயங்கள் தான் உங்களோட இன்னைக்கு சொல்லிக்கிறேன். அதனால இதில் எந்த விதத்துலையும் ஒரு கட்டுக்கோப்பான கதை மாதிரிலாம் வச்சுக்க வேண்டாம். இதெல்லாம் அப்படியே நடக்கிறது. வாழ்க்கையில பாசிட்டிவ் வைப்பை நீங்க கேபிட்டலைஸ் பண்ணணும். அப்ப நெகட்டிவ் வைப்பை என்ன பண்ணணும்னாக்க, ஒரு குப்பை தொட்டி கிட்ட வச்சுக்க சொல்றாங்க. குப்பை தொட்டி கிட்ட போயிட்டு இந்த குப்பையில நான் எல்லாத்தையும் நெகட்டிவ் வைப்பை தட்டுறேன்னு சொல்லி காலை உதறிக்க சொல்றாங்க. அப்படி பண்ணும்போது இந்த நெகட்டிவ் வைப் போயிடுறது. அதே மாதிரி கையிலே உப்பை வைத்து கொண்டு அந்த உப்பை தண்ணியில கரைத்து விட்டால் இந்த நெகட்டிவ் வைப் அதுல போயிடும். இந்த காணொலி உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்பதிலே எனக்கு சிறிதளவும் சந்தேகம் இல்லை. மற்றும் ஒரு பதிவிலே மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் நண்பன் டாக்டர் KR ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். தேங்க்யூ.